யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி வரும் என்று உலகுக்கே பொதுவான நெறியை சொன்ன திருக்குறளையும் அவையை வணங்குகின்றேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் நம்முடைய மரத்துக்குளம் கிளையின் 31ஆம் இலக்கிய அமர்வுக்கு வருகின்ற அனைத்து தோழர்களையும் இந்திய வரவேற்கின்றேன். குறிப்பாக தன்னுடைய அயராத கட்சிப்பணி சமூக பணிகளுக்கு நடுவில் நம்முடைய இலக்கிய பணிகளுக்கும் வந்து பல அமர்வுகளுக்கு பிறகு இன்று தலைமையை பொறுப்பில் அமர்ந்துள்ள தோழர் பன்னீர்செல்வம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். அதேபோல் நம்முடைய அமர்வுடன் தொடர்ந்து பங்கேற்று தன்னுடைய பேச்சாற்றலால் எழுத்தாற்றலால் இந்த தமிழகம் முழுக்க உள்ள பல்வேறு கல்லூரிகள் பல்வேறு அமைப்புகள் பட்டிமன்ற பேச்சுகளில் தன்னுடைய தமிழ் புலமையையும் திருக்குறள் ஆய்வுகளையும் வெளிப்படுத்தி வருகின்ற முனைவர் அருள்சோதி அம்மா அவர்களை இந்த சார்பில் இந்திய வரவேற்கின்றேன். என்னுடைய ஆசிரியரும் இந்த மரத்துக்குளம் பகுதியின் அரிமா சங்க பொறுப்பாளரும் பல்வேறு சமூக பணிகள் ஆசிரியருமான ஆசிரியர் ராமதுரை ஐயா அவர்களை இங்கே வரவேற்கின்றேன். அதேபோல் நம்முடைய காசாவில் 16வது மாவட்ட மாநாட்டில் 2 நாள் மாநாட்டில் முழுமையாக பங்கேற்று என்னுடன் இருந்து பல்வேறு தோழர்களுடன் பங்கேற்று மாநாட்டின் கருத்துக்களை உள்வாங்கி இப்பொழுது நம்முடைய அமர்வில் அந்த மாநாட்டு கருத்துக்களை தொகுத்து வழங்க உள்ள ஆசிரியர் இளையம் சிவா தோழர் அவர்களை இங்கே வரவேற்கின்றேன். வருவாய்த்துறையில் பணியாற்றினாலும் பகுத்தறிவை பரப்புவதில் ஒரு வரலாற்றுத் துறையாக நம்முடைய நிகழ்வுகள் அனைத்திலும் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற தோழர் செந்தில்குமார் அவர்களை இங்கே வரவேற்கின்றேன். தன்னை போலவே தன்னுடைய பிள்ளைகளும் திருவள்ளுவர் சொன்னதை போல மகன் தந்தை மார்க்காற்றும் நன்றி அவைத்து முன்னேற்ற செயல் பொருளுக்கு ஈடாக தன்னுடைய மகள்களை நம்முடைய நிகழ்வுகளுக்கு நம்ம அனைவரையும் விட தன்னுடைய மகளை முழுமையாக கொண்டு வந்து இந்த நிகழ்வு கருத்துக்களை உள்வாங்க வைக்கின்ற அந்த தோழரையும் அந்த கதை சொல்லி வர்சினி என்கின்ற தமிழ் மலரையும் இனிதே வரவேற்கின்றேன். நம்முடைய நிகழ்வுகளை தொடர்ந்து ஒவ்வொரு அமர்விலும் தொய்வடையாமல் நான் வந்தாலும் நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் தன்னுடைய உழைப்பினால் தன்னுடைய செயல்பாட்டினால் தொடர்ந்து நடத்தி இன்று தாமுகாசாவின் மரத்துக்குளம் கிளையின் தலைவராக வீற்றிருந்து அதேபோல் மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு ஏற்று இந்த மாவட்ட மாநாட்டில் அம்மையா அவர்களை செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி பொறுப்பேற்று இன்னும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தாமுகாசாவுக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு பாராட்ட உள்ள அம்மா தெய்வான அம்மா அவர்களையும் புதிதாக வந்துள்ள கடைக்குட்டி எங்கள் நண்பனின் பிள்ளை கலையரசையும் தோழர் 25 ஆண்டு கால நட்பில் களரி பணியில் தன்னுடைய களரி பயிற்சியை இந்த மரத்துக்குளம் மட்டுமல்லாது இந்த மாவட்ட அளவிலும் ஏன் உலக அளவிலும் கொண்டு செல்கின்ற மாணவர்களை உருவாக்குகின்ற தோழர் பகத்சிங் அவர்களையும் இனிதே வரவேற்று முனைவர் அருள்சோதி அவர்களை இந்த வழி நடத்தி அவருக்கு துணையாக விளங்கி இந்த நிகழ்வு அனைத்திலும் பங்கேற்க தானும் பங்கேற்று இன்று மரத்துக்குளம் கிளையின் உறுப்பினராக இணைந்துள்ள கார்த்திகை செல்வன் தோழர் அவர்களையும் இனிதே இந்த நிகழ்வுக்கு வரவேற்று இலக்கிய அமர்வு 31 சிறப்பாக நடைபெற வழிவகுத்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இந்த பாட்டு எல்லாம் கேட்டிருப்போம், நிறைய நினச்சிருப்போம், உணர்வை உள்வாங்கி உணர்ந்துட்டு இருப்போம். ஆனால் இப்போ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவையும் வாங்கிடலாமே, அதை இப்போது அம்மாவையும் வாங்கிடலாமே. சொல்கிறதுக்கும் பாடல் ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அந்த நிலைமையில தான் இன்றைக்கி இந்த நாடு, இந்த தமிழ்நாடு இந்த 4 நாள் செஞ்சுட்டு இருக்குது. ஒரு 20 லட்சம் பணத்துக்காக தொகைக்காக தன்னுடைய மகன் இறந்த மகனை கூட பரவாயில்லை, நீ இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஆட்சிக்கு நீ வந்தால் போதும், அவர் வந்தால் போதும் என்று ஒரு நடிகனை கேவலத்தின் கேவலமாக இழிவாக கேடுகட்ட இந்த சமூகம், இந்த தமிழ்நாடு போய்கொண்டு இருக்கின்ற இந்த நிலைமைதான் இன்று இந்த காலத்தில் நடந்து கொண்டுள்ளது. அதனால் அந்த நிலையை இழிவுகளை போக்குவதாக மாற்றுவதாக இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு கொடுப்பதாக நம்முடைய எழுத்துக்கள் நம்முடைய முற்போக்கு
நிகழ்வுகள் கருத்துகள் அமைய வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லி, அனைவரும் கண்டிப்பாக நம்முடைய தலைமுறைக்கு இன்னும் எடுத்துச் சொல்ல வேண்டியது நிறைய உள்ளது. ஈன்ற பொழுதும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய் என்று, ஒரு மகனை ஈன்ற பொழுதுதான் பெருமை உகந்தாள் தாய் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஆனால் இன்று ஒரு அம்மா, ஒரு தாய் தன் மகன் இறந்ததன் மகிழ்ச்சி என்று இருக்கிறார் என்றால் எப்படி இந்த சம்பவம் போய்கொண்டுள்ளது, இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய ஒவ்வொரு படைப்பாளரும், நம்முடைய தமிழக உள்ள ஒவ்வொரு படைப்பாளர்களும் தன்னுடைய படைப்புகளை படைத்து மற்றவர்களுக்கு இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்மளுடைய கடமை இன்னும் நிறைய உள்ளது. இந்த தலைமுறை ரொம்ப சீரழிந்து விட்டது. அதை மாற்றுவதற்கான, அவர்களை மீட்டு கொண்டுவதற்கான, விழிப்புணர்வு செலுத்துவதற்கான வழிமுறைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அவாவையும் சொல்லி இந்த வரவேற்பை நிறைவு செய்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசனார் இயற்றிய ஒரு பாடல், ராவணன் பற்றி, இலங்கையை ஆண்ட ராவணன் பற்றி எழுதியிருப்பார். அந்த பாடல் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக குப்புசாமி அவர்கள் இசையை போட்டு பாடினார். ஒரு உணர்ச்சி தரும் பாடல். அந்த பாடலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தென் திசையை பார்க்கின்றேன், என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குதடடா. தென் திசையை பார்க்கின்றேன், என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குதடடா. அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன், அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன், ஐயிரண்டு திசை முகத்தும் தன் புகழை வைத்தோ. குன்றெடுக்கும் பெருந்தோளான் கொடை கொடுக்கும் கையான், குன்றெடுக்கும் பெருந்தோளான் கொடை கொடுக்கும் கையான், புள்ளனறி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம். என் தமிழர் மூதாதை, என் தமிழர் பெருமான், என் தமிழர் மூதாதை, என் தமிழர் பெருமான், அவன் நாமம் இவ்வுலகம் அறியும், அவன் நாமம் இவ்வுலகம் அறியும். ராவணன் கான், ராவணன் கான், ராவணன் கான். வஞ்சக விபீடனின் அண்ணன் என்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாவழிக்கே அஞ்சும் நெஞ்சகனை. வஞ்சக விபீடனின் அண்ணன் என்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாவழிக்கே அஞ்சும் நெஞ்சகனை. நல்யாழின் நரம்புதனை தடவி நிறை இசை செவியமுது தரும் புலவன் தன்னை. நல்யாழின் நரம்புதனை தடவி நிறை இசை செவியமுது தரும் புலவன் தன்னை. வெஞ்சமரில் சாதல் வரன் ஏந்திடினும் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை. வெஞ்சமரில் சாதல் வரன் ஏந்திடினும் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை. தமிழ்மறைகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை, தமிழ்மறைகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை. வாழ்த்துகின்ற தமிழரை தமிழர் என்பேன், வாழ்த்துகின்ற தமிழரை தமிழர் என்பேன், மறந்தவரை சழக்கரென சொல்வேன். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எது நிறுத்தி தூள் தூளாக்கும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எது நிறுத்தி தூள் தூளாக்கும். காட்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், காட்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், காட்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும், காட்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும், கீழ்ச்செயல்கள் விடவும் வேண்டும், கீழ்ச்செயல்கள் விடவும் வேண்டும், கீழ்ச்செயல்கள் விடவும் வேண்டும். ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும்.